களமாடும் கவிதைகள் தமிழ் கவிதையும் வைப்பகமும் என்ற தலைப்பிலே. கவிதை என்பது வெறும் சொற்களின் கோர்வை அல்ல, அது மானுட ஆன்மாவின் பேரொளி, மனித குலத்தை நல்வழிப்படுத்தும் வீரமிகு சக்தியாகும். இன்று நாம் தமிழ் மொழி அரங்கில் எத்தனையோ கவிதை வடிவங்களை களமாடிக் கொண்டிருக்கின்றோம். மரபு கவிதை, புதுக்கவிதை, புரட்சி கவிதை, கைக்கோ, தன்முனை கவிதைகள் என பல வடிவங்கள். இவை வெறும் காகிதத்தில் அச்சிடப்பட்ட வரிகள் அல்ல, மனிதனின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து சமூகத்தை வழிநடத்தும் வழிகாட்டிகள். மரபு கவிதையை எடுத்துக்கொண்டோமானால் பண்பாட்டு வேறென்பேன். எதிகை மோனையோடு சந்த நயத்தோடு வர மரபு கவிதைகளை படித்து பாருங்கள். அதில் நாம் சிந்தனைக்கும் ஒழுங்கையும் கட்டித்தரும். வள்ளுவன் குரலாகட்டும், கண்பனின் கவியாகட்டும், பாரதியின் பாட்டாகட்டும், நம் பண்பாட்டையும் அறநெறிகளையும் தலைமுறை கடந்து காப்பாற்றும் பேராயுதம் நமது மரபு கவிதையாகும். புதுக்கவிதையை எடுத்துக்கொள்வோமானால் எளிய மனிதனின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இலக்கண கூட்டுக்களை உடைத்தெறிந்து சாமானிய மனிதனின் வலிகளையும் அன்பையும் ஏக்கத்தையும் பேச வைப்பதுதான் புதுக்கவிதையாகும். ஒரு சராசரி மனிதனின் உணர்ச்சியை அவன் மொழியிலேயே பேசி மனித நேயத்தை மனித மனதில் விதைப்பது இந்த எளிய புதுக்கவிதைகளாகும். அடுத்ததாக புரட்சி கவிதைகளை எடுத்துக்கொள்வோமானால் சமூக மாற்றத்தின் தணல் என்பேன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாரதிதாசன் முழங்கிய போது சமூகத்தின் மூட நம்பிக்கைகளும் ஏற்ற தாழ்வுகளும் அசைந்து பார்த்தன. அநீதியை கண்டு பொங்கி எழவும் உரிமைக்காக போராடும் துணிச்சலை தரவும் புரட்சி கவிதைகளை தவிர வேறு எதுவும் முக்கிய ஆயுதமாக இருக்க முடியாது. அடுத்ததாக கைக்கோ மற்றும் தன்முனை சுருக்கமான தத்துவமும் தன் நம்பிக்கையையும் 3 வரிகளில் பேர் அண்டத்தை சொல்லித்தரும் சிந்தனையை தட்டி எழுப்பும் கைக்கோ. மனிதன் சேர்ந்து விழும்போது உன்னால் முடியும் என்று தட்டி எழுப்பி சுய மரியாதையோடு தன்னம்பிக்கையையும் விதைப்பதுதான் தன்முனை கவிதைகள். கவிதைகள் வெறும் கற்பனைகள், உலகத்திற்கான கதவுகள் அல்ல, அவை சமூக சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் காலத்தின் கண்ணாடிகள். மனிதன் இயந்திரமான வாழ்க்கையில் இருந்து மீண்டு உணர்வுள்ள ஜீவனாக வாழ வைப்பது கவிதை. களமாடும் இக்கவிதைகள் வெறும் காகித பூக்கள் அல்ல, அவை மனித மனங்களின் நல்லெண்ணங்களையும் சமூகத்தின் நேர்மறையான மாற்றங்களையும் விதைக்கும் வீரியமிக்க விதைகள் என்றே கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் ரூபி சகோதரி. சுவிட்சர்லாந்து நாட்டில் 22 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருபவர். தனியார் தமிழ் பள்ளி ஆசிரியராகவும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் இருப்பவர். மிக சிறந்த ஆளுமை. இந்த அரசியல் கட்டுரைகள், அரசியல் ஆய்வுகளை, கவிதைகள் என்பவற்றை நீண்ட காலமாக எழுதி கொண்டிருப்பவர். அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் தன்முனை பட்டயம், தன்முனை கவிதைகள், தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற பாடநெறிகளை 2 வருடங்களாக தமிழ் இலக்கிய வரலாற்றையும் கற்று பட்டம் பெற்றவர். சென்ற ஆண்டு முத்தமிழ் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த பட்டத்தை பெற்று கொண்டமை மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. உங்களுக்கு வாழ்த்துக்களோடு உங்களுடைய தன்முனை கவிதையில் என் மனதை கவர்ந்தது. அன்று பனையோலை வீடுகள், மின்விசிறிகள் இல்லை, பனைமரங்கள் அழிப்பு, மின்சார கட்டணம் அதிகரிப்பு, அது போன்ற மிக சிறந்த தன்முனை கவிதைகளை படைத்த உங்களை வாழ்த்தி அற்புதமாக ஒவ்வொரு கவிதைகளை பற்றிய சுருக்கமான விளக்கத்தை தந்து முன்னிலை வகித்தமைக்கு மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரி. நன்றி.